அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஜூன் 16, அதாவது நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் இது குறித்து அவர் பேசியுள்ளார். அதை பற்றி அந்த கனவுல பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொல்லும் பொழுது முக்கிய கோரிக்கையாக உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றங்களிலும் தமிழ் வழக்காடு மொழியாக அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அதுல முக்கியமா பார்க்கப்படும். அந்த கோரிக்கை தான் முதல்வர் அவர்களும் முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்து நீதிபதிகள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கோரிக்கையும் முதல்வர் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளில் 892 தீர்ப்புகளும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் ஒன்றிய அரசு மூலமாக கிடைத்திருக்கிறது. இப்படி மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டிருந்தாலும் வழக்காடு மொழியாக தமிழ் நம்ம அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை அங்க பார்க்கப்படுது. இந்த கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய மொழி அடையாளத்தையும் கூட்டாட்சி உரிமைகளையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்த பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய ஒரு உறுதியளிச்சிருக்காங்க. ஒன்றிய பாஜக அரசினுடைய மொழி ஆதிக்க முயற்சிகளுக்கு எதிராக தமிழ்நாடு உறுதியாக போராடும் அப்படிங்கிற உறுதியை இந்த நேரத்தில் நமக்கு தந்திருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு உறுதியா போராடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன போராடி இருக்காங்க அப்படின்ட்டு சமீபத்திய ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி, அதாவது ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் பெரிய அளவுல போயிட்டு இருந்துச்சு. மே மாதம் 24ஆம் தேதி நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா அந்த நேரத்துல தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. உடனே கன்னட அமைப்புகள் எல்லாமே கொந்தளிச்சிட்டாங்க. என்ன இப்படி சொல்லலாம், நீங்க வரலாறு தெரியாம எப்படி பேசலாம், உடனடியாக அந்த தக் லைஃப் படத்தை நாங்க பேன் பண்ண போறோம், அதாவது கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய கருத்துக்களா சர்ச்சை கருத்துக்கள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. கன்னட அமைப்புகள், கன்னட மொழி அமைப்புகள் அவங்க எல்லாம் ஒரு கருத்து தெரிவிக்கலாம். அதுக்கு மேலதிகமாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் நடிகர் கமல்ஹாசனுக்கு வரலாறு தெரியாது, வரலாறு தெரிந்தால் இப்படி பேசுவாரா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் அவரும் சொல்லியிருந்தாரு. கர்நாடக முதல்வர் இந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கும் பொழுது, அதாவது தமிழ் மொழிக்கு கன்னட மொழிக்கு ஆதரவா அவர் பேசுறாரு, அது அவரோட கடமை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வேண்டும் அந்த கருத்து நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒண்ணுமே சொல்லல. இந்தியா கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் தான் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் ஒரு இந்தியா கூட்டணியில் உள்ளவராக தான் பார்க்க முடிகிறாரு. அப்ப அந்த கருத்துக்கு அவர் உடனடியாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் ஒரு கருத்தாவது உறுதியாக சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், உலக மக்களுக்கும், ஏன் அனைத்து உயிர்களுக்கும் முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஐபிஎல் விளையாட்டில் ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ட்வீட், அவங்க அக்கௌண்ட்ல ஒரு ட்வீட் வெளியே வருது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்துல இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. இந்த தமிழ் மொழி விசஸ் கன்னடம் அப்படின்ட்டு பெரிய ஒரு கருத்தியல் போர் அப்படின்னு போயிட்டு இருக்க நேரத்துல ஆர்சிபி வெற்றி பெற்றதுதான் உங்களுக்கு முக்கியமா? நாளைக்கு கீழடி தாய்மடி காக்க போராட்டம் அப்படின்ட்டு மதுரையில பெரிய அளவு நடத்துறாங்க. திமுக மாணவர்கள் சார்பா அந்த போராட்டம் நடக்குது. கீழடி தாய்மடி காக்க போராட்டம் அப்படிங்கிற போராட்டத்துல உறுதியா ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. அதாவது நம்மளுடைய வரலாற்று ஆய்வுகள் படி தமிழ் மொழி மூத்த மொழியாகவும் தமிழ் இனம் மூத்த இனமாகவும் தான் எப்பவுமே பார்க்கப்படும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஓரளவு நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கீழடிக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான போராட்டத்துல தமிழ் வளர்ச்சித்துறைன்னு தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அமைச்சரும் இருக்கிறாங்க, மாண்புமிகு அமைச்சர் மு.பே சாமிநாதன் அவர்கள். ஏன் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை? திமுகவினுடைய மாணவரின் மூலமாக ஏன் முன்னெடுக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. தமிழ் வளர்ச்சிக்கு என்று ஒரு தனியாக துறை இருக்கிறது. அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு என்று தனியாக ஒரு அமைச்சரும் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்படிங்கும்போது இந்த மாணவர் அணிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது ஏன் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா திமுக மாணவர்களுடைய தலைவராக நம்ம அண்ணன் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவரு சில நேரத்துல கொஞ்சம், அதாவது ஒரு பெரிய டாமினேட் காட்டணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த பக்கம் முதல்வரையா, இந்த பக்கம் சின்ன முதல்வரையா எல்லாத்தையும் சைட விட்டு நடுவில் வர்ற மாதிரி வந்தாப்புல, இதுதான் சரியான சமயம், போட்டு தாக்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு உடனடியாக டீப் ப்ரொமோட் பண்ணப்பட்டார். தலைவர் பொறுப்பிலிருந்து செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏன்னா செயலாற்றணும்ல, செயலாளராக இருந்துக்கோங்க அப்படின்னு டீப் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அதுல ஒரு சின்ன அப்செட் இருக்கலாம், எனக்கு நம்ம செயல்பட முடியல, நம்ம என்ன டீப் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம், சின்ன உற்சாக கணி கொடுப்போம் அப்படின்னு திமுக மாணவர்கள் வாயிலாக இந்த போராட்டம் எடுக்கப்படுது. வாழ்த்துகள். தமிழ்நாடு அப்படின்ட்டு நல்ல பேசிட்டு இருக்கோம். திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய, அதாவது தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க, தமிழ் வெர்சஸ் கன்னடம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு என்னப்பா உங்களோட கருத்து என்னன்னு கேட்கறாங்க. நான் ஒன்னும் சொல்லலை அப்படின்ட்டு அக்கா கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு வெளிக்காட்டுது.
தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படுமா அப்படிங்கிற விஷயங்கள் கேட்கப்படுதும், பக்தர்களும் நீதிமன்றமும் தான் இதுக்கு வந்து இது குறித்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. சென்னை அனகாபுத்தூர்ல ஆக்கிரமிப்பு என்று சொல்லப்பட்டு இடிக்கப்பட்ட மக்கள் குடியிருப்புகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிறைவேற்றப்பட்டதா, இல்லை இங்க பக்தர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல நம்ம பொதுமக்கள் சொல்றோம், பொதுமக்களும் தான் முடிவு எடுத்தாங்களா? அப்ப முழுக்க முழுக்க நீதிமன்றம் மட்டும்தான் முடிவெடுத்தது. இந்த இடத்துல மட்டும் எப்படி நீதிமன்றம் பக்தர்கள் உள்ள சேர்ந்துக்கிறாங்க? நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கும். நீங்க நீதிமன்றத்தையும் பக்தர்களையும் அதுல கோத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக ஜூலை 7ஆம் தேதி, வரக்கூடிய ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கு. கடந்த 14ஆம் தேதி நாம் தமிழ் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரை உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து திருச்செந்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க. ஜூலை 7ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பின்படி திருச்செந்தூரில் உள்ள குடமுழுக்கு தமிழிலும் நடைபெற வேண்டும். தமிழ்ல மட்டும்தான் நடைபெறணும் கூட அவங்க சொல்லல, நீதிமன்ற ஆணையின்படி தமிழிலும் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு அந்த கூட்டம் நடந்தது. அதற்கு எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது எந்த பதில் வருது, என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியல. அப்படி ஜூலை 7ஆம் தேதி தமிழில் நடைபெற உள்ள சூழல்கள் இல்லை என்றால், அதாவது முற்றுகை போராட்டம் நடைபெறும் அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை பல சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விடயங்கள்லாம் சிக்கல்கள் போயிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல மட்டும் ஏன் தமிழ் ஒழிக்கணும்? திருச்செந்தூர் குடமுழுக்குமே ஒழிக்கலாம்ல. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது கூட ரெண்டாவது. தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் இந்து சமய அறநிலையத்துறை. அப்போ தன்னுடைய கடைக்கன் பாயால் இயங்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கீழே இயங்கக்கூடிய கோயில்கள்ல நீதிமன்றத்துக்கு நீங்க தானே சொல்றீங்க, குறைந்தபட்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையாவது நீங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சிக்கலாம். மற்றும் ஒரு காணொலியில் இணைவோம். நன்றி.